இல்லை இல்லை, அவர் வந்து அதாவது நுனிப்புல் மேயது, ஆய்ந்தறிந்து படிக்கிறது கிடையாது. இளையராஜா சார் கச்சேரி நடத்தினா அந்த இசை நிகழ்ச்சி மூலமாக 5 கோடி வரலாம், 6 கோடி வரலாம், 3 கோடி வரலாம், இதுதான் நியம். ஆனால் தொன்று தொட்டு வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு கால திரையுலக வரலாற்றிலே HMV மூலமாக MS விஸ்வநாதன் சாரும் KV மகன் சாரும் இளையராஜா சாரும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பாடல்களை பதிவு செய்து அவர்கள் விற்பனை செய்து கொண்ட HMV-யுடன் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி எக்கோ சுப்பிரமணியத்து மேலே கேஸ் போட்டிருக்கோம். தயாரிப்பாளருக்கு சேர வேண்டிய பங்கு தொகை 50% இளையராஜா சார் அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 100 கோடிக்கு பீஸ் கோர்ட்டில் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி பண்ணியிருக்கிறார். அவர் தயாரிப்பாளர்களுக்காக 50% இளையராஜாவே முன் வந்து கோர்ட் ஃபீ கட்டி பண்ணியிருக்கிறார். அந்த 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 கேஸில் வந்து கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம், இளையராஜா வெற்றி பெறுவார். வெற்றி பெறும் பொழுது அவர் சொல்லிய பிரகாரம் 50 கோடி ரூபாய் சங்கத்துக்கு தருவார். அது எந்தெந்த தயாரிப்பாளருக்கு போய் சேரணுமோ அது போய் சேரும். கடந்த முறை கூட கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன் 28 லட்சம் ரூபாய் இளையராஜா மூலமாக வசூல் செய்து அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொடுத்தோம். இப்படி வரலாறு தெரியாத தம்பி அதுக்கு நடி விட்டுடு.